ஹாய் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸுன்றதை பார்க்கலாங்களா? அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் சில்ட்ரன்ஸ் டே நல்வாழ்த்துக்களை எஸ்ஜேஎம் சேனல் சார்பாக நாங்கள் தெரிவித்து கொள்கிறோம். ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. என்னுடைய சேனலை பார்க்குற எல்லா சில்ட்ரன்ஸுக்கும் சில்ட்ரன்ஸ் டே வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சாதம் வடித்து எடுத்திருக்கேங்க லஞ்ச் பாக்ஸுக்காக. இது கடையில் வாங்கின ரைஸ் தான், நல்ல அரிசி. லஞ்ச் பாக்ஸுக்கு நான் வடித்து எடுத்துக்கிட்டேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, சாதம் வடித்தோம்னா நம்மளுடைய ஃபேவரட்டான ஸ்ட்ரீட் டாக் வந்துட்டாங்க. அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு சாப்பாடு நாங்கள் போடுறோங்க. டெய்லி காலையில் கரெக்டான டைமுக்கு வந்துடுவாங்க. அந்த டைமுக்கு அவங்களுக்கு நாங்கள் சாப்பாடு போட்டு விட்டுருவோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா, என்னுடைய பொண்ணு போயிட்டு அந்த லஞ்ச் பாக்ஸுக்கு தேவையான சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. பாருங்கள், அவளுக்கு ஃபேவரட்டான குர்குரே தான் வாங்கிட்டு வந்திருக்கா. நான் என்ன வாங்கிட்டு வர சொன்னேன்னா, பொட்டேட்டோ சிப்ஸ் தான் வாங்கிட்டு வர சொன்னேன். ஆனால் பொட்டேட்டோ சிப்ஸ் ஸ்டாக் இல்லைன்றதுனால இந்த குர்குரே வாங்கிட்டு வந்துட்டா. அது மட்டும் இல்லாமல் 2 தயிர் பாக்கெட்டு வாங்கிட்டு வந்திருக்கா. இதிலிருந்து நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க நான் என்ன லஞ்ச் பாக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு. 2 தயிர் பாக்கெட்டு. அப்புறமா அவளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்றைக்கி பர்த்டே, சில்ட்ரன்ஸ் டே அன்றைக்கி அவள் பிறந்திருக்கிறா. இவள் என்ன கிஃப்ட்டு வாங்கிட்டு போயிருக்கான்றதை பாருங்கள். ஸ்கேல் வாங்கியிருக்கா. அடுத்தது பென்சில், ஷார்ப்னரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அழகான கீ செயின். இதை அவளுடைய ஃப்ரெண்டுக்காக பர்த்டே கிஃப்டாக வாங்கிட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் க்ரீன் கலர் பால் பேக்கெட் வேறு எனக்கு கிடச்சிச்சிங்க. ரொம்ப சந்தோஷம். எனக்கு க்ரீன் கலர் பால் பேக்கெட் கிடைக்காது. இன்றைக்கி க்ரீன் கலர் பால் பேக்கெட்டு வாங்கின்னு வந்துட்டா. அடுத்தது பார்த்திங்கன்னா, நீங்கள் கெஸ் பண்ண மாதிரியே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மோர் சாதம் தாங்க பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா மோரை நல்லா அடிச்சுட்டு அந்த சாதத்தோடு உப்பு போட்டு நல்லா கலந்துட்டேங்க. இது ஒரு சிம்பிளான டிஷ்ஷு தான். நான் ஏன் அவங்களுக்கு இந்த சிம்பிள் டிஷ் கொடுக்குறேன்னா, நேற்று அவளுடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க நைட்டு. அங்கே போயிட்டு 2 பேரும் நல்லா வெட்டின்னு சொல்லிவிட்டு நல்லா சிக்கன் பிரியாணியும் நல்லா சாப்பிட்டுட்டு வந்துட்டாளுங்க. நல்லா வயிறு முட்டை இருந்ததுன்னு சொன்னாலுங்க. ஸோ காலையில் நம்ம ஹெவியாக கொடுக்க வேணாம், லைட்டாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு தாங்க இந்த மோர் சாதம் அவங்களுக்காக நான் ரெடி பண்ணி கொடுத்தேங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க டெஸ்ட்டு வேறு எழுதுகிறாங்க இல்லையா, இன்னும் ஹெவியாக சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நான் மோர் சாதம் அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். எப்போவுமே நைட்டில் நான்வெஜ் சாப்பிட்டா காலையில் ரசம் சாதமோ இல்லை மோர் சாதமோ சாப்பிட்டா தான் நம்மளுடைய உடம்புக்கு நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் காலையில் நான் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் அந்த மோர் சாதம் தான் நான் கொடுத்துருக்கேன். இங்கே ஹெவி ரெயினாக தான் இருக்குது. நைட்லாம் ஒரே மழை இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நான் மோர் சாதம் கொடுத்துருக்கேங்க. இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மோர் சாதமும் அவங்க தொட்டுக்கிறதுக்கு குர்குரே பேக்கெட்டை தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்கங்க. லஞ்ச் பாக்ஸ் நான் ரெடி பண்ணிட்டேன். இதுதான் எனக்கு ஒரு பெரிய வேலையே. லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி அவங்க பேக்குக்குள்ளே வச்சா தான் எனக்கு வேலையே முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். இதோ ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள். இது சின்னவளுடைய லஞ்ச் பேக்கு. அவளுக்கு குர்குரே பேக்கெட்டு, பாக்ஸு, ஸ்பூன் வச்சாச்சு. இது பெரியவளுடைய லஞ்ச் பாக்ஸு. அது அவளுடைய பேக்கில் வச்சிடலாம். வச்சுட்டு பாருங்கள், லஞ்ச் பாக்ஸு, அவளுக்கு ஒரு குர்குரே பேக்கெட்டு, அவளுடைய ஸ்பூனு வச்சு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிட்டேங்க. இன்றைக்கி ஒரு லைட்டான ஒரு லஞ்ச் பாக்ஸ் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான மோர் சாதம் தான் நான் பண்ணி கொடுத்துருக்கேங்க. லஞ்ச் பேக் ரெடி. அடுத்தது பார்த்திங்கன்னா, அவங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும் இல்லைங்களா, அதனால் பிரேக்ஃபாஸ்ட் நான் என்ன வச்சுருக்கேன்னா, மோர் சாதம், அது கூட பார்த்திங்கன்னா பூண்டு ஊறுக்காய் வச்சுருக்கேங்க. ஏன் இந்த பூண்டு ஊறுக்காய்னா, அது சாப்பிட்டோம்னா நல்லா ஜீரணம் ஆகும். அதனால தான் அந்த பூண்டு ஊறுக்காய் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்காக வச்சுருக்கேன். இன்றைக்கி யாரும் சில்ட்ரன்ஸை திட்டாதீங்க. ஏன்னா இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் டே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.